السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. وقال رسول الله صلى الله عليه وسلم أقصر من ذكري هادم لذات الموت. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மையெல்லாம் முஸ்லிம்களாக முஃமினாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிபெறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், சாலிஹான நல்லடியார்கள், குறிப்பாக இந்த அவையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள், ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுபோல் எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு ஏவிருக்கின்றானோ அனைத்து விதமான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டிருக்கின்றானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் தவிர்ந்தவர்களாகவும் இருக்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகிலே படைப்பினங்களை படைத்து ஒரு நியதியை வைத்திருக்கின்றான். எப்படி படைப்பினங்களை அல்லாஹ் தஆலா படைக்குகின்றானோ
அதே போன்று ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அதனுடைய முடிவு என்று ஒன்றை அல்லாஹு தஆலா தீர்மானம் செய்து வைத்திருக்கின்றான். அது மனிதனாக இருக்கட்டும், விலங்கினங்களாக இருக்கட்டும், அல்லது நாம் படைக்குகின்ற எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒவ்வொன்றிற்கும் ஒரு முடிவு என்பதை, ஆரம்பம் என்பது எப்படி உண்டோ அது போன்று முடிவு என்பதும் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். ஒரு ஃபோனோ அல்லது ஏதாவது ஒரு டெக்னாலஜி உள்ள ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அதற்கென்று ஒரு எக்ஸ்பிரை டேட் என்பது ஒன்று உண்டு. அதே போன்று ஏதாவது ஒரு உணவு பழக்கங்களை உணவு வகைகளை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அதற்கென்று ஒரு எக்ஸ்பிரை டேட் என்பது ஒன்று உண்டு. பிஸ்கெட்டாக இருக்கட்டும், அதே போன்று ஒவ்வொரு வஸ்துக்களையும் நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அதனுடைய செயல்பாடுகளுக்கு தகுந்தது போல், அதனுடைய உபயோகத்திற்கு தகுந்தது போல் அதற்கென்று ஒரு எக்ஸ்பிரைகளை நாம் வைத்து இருக்கின்றோம். அந்த டேட்டிற்கு பிறகு அதனை யூஸ் பண்ணினால், அதனை உபயோகப்படுத்தினால் அதன் மூலமாக நாம் அதில் அழிவுகளை சந்திப்போம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்ற அல்லாஹ் தஆலா படைப்பினங்களிற்கும் ஒரு முடிவுகளை அல்லாஹ் மரணம் என்ற ஒன்றை நமக்காக அல்லாஹ் விதித்திருக்கின்றான். இந்த மரணத்தை குறித்தான சிந்தனைகள் இன்று சமூகத்திலே இல்லாத ஒரு காரணம், மனிதர்களுக்கு மத்தியிலே தங்களுடைய மரணத்தை குறித்தும் மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைகளை குறித்தான சிந்தனைகள் இன்னும் நம்மிடத்திலே இல்லாததின் காரணமாய் நம்மிலே ஏக அதிகமானவர்கள் பாவத்திலே மூழ்கி கொண்டே இருக்குகின்றார்கள். பாவத்தை அதிகம் செய்து கொண்டே இருக்குகின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய தங்களுடைய வரிகளிலே சொல்லுவார்கள், அக்ஸிரு மின் ஸிக்ரில் ஹாதிமில் லத்தாத்தில் மௌத். நீங்கள் அதிகமாக மௌத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். காரணம், உங்களிடத்திலே இருந்து பாவங்கள் விலக வேண்டும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகாக சொல்லுவார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய இந்த வாழ்க்கை, இந்த வார்த்தை மொழி நமக்கெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நம்மிடத்திலே பாவங்கள் அதிகமாக நிகழ்கிறது. அல்லாஹ்வினுடைய சிந்தனைகள் இல்லாது நாம் வாழ்ந்து வருகின்றோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று நாம் யோசிக்குகின்ற பொழுது, இதற்கெல்லாம் என்ன காரணங்கள் என்று நாம் யோசித்தோம் என்று சொன்னால், நம்மிடத்திலே மரணத்தை குறித்தான சிந்தனைகள் நம்மிடத்திலே இல்லாதது தான் நண்பர்களே. மரணத்தினுடைய வாழ்க்கையிலே நாம் எந்த அளவிற்கு பயன்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்கின்ற அந்த சிந்தனை இல்லாது நமக்கு மத்தியிலே வாழுகின்ற சகோதரர்கள் அதிகமானவர்கள் நம்மை விட்டு செல்லுகின்றவற்றையெல்லாம் நாம் பார்க்குகின்றோம். மரண செய்திகளை, மரண ஓலங்களை அதிகமாக அவ்வப்பொழுது நாம் கேட்டு வருகின்றோம். ஆனால் கேட்டாலும் கூட நம்மிடத்திலே அதனை குறித்தான சிந்தனைகள், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மரணங்கள் எந்த நேரத்திலே நிகழும் என்கின்ற அந்த சிந்தனை இல்லை. அதனின் காரணமாய் நம்மிடத்திலே பாவங்கள் அதிகமாக நிகழ்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த சிந்தனைகள் இல்லாததனுடைய ஒரு நிலைப்பாடு தான் இன்று அல்லாஹ்வினுடைய சிந்தனைகள் கூட நம்மிடத்திலே அதிகமாக இல்லாது போய்கொண்டே இருக்குகின்றது. அல்லாஹ்வின் மீது உள்ள பயபக்தி என்பது நம்மிடத்திலே குறைந்து விட்டது. அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சம் என்பது நம்மிடத்திலே குறைந்து விட்டது. அன்பர்களே, அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மிடத்திலே அல்லாஹ்வினுடைய பயபக்தி வர வேண்டுமானால், நம்மிடத்திலே நல்ல அமல்கள் வர வேண்டுமானால், நாம் நல்லடியார்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால், நாம் கொஞ்சம் நம்முடைய மரணத்தை குறித்தான சிந்தனைகளை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை குறித்து மார்க்கம் என்ன சொல்லுகின்றது, அதை குறித்தான விஷயங்கள் என்ன மார்க்கத்திலே சொல்லித் தருகின்றார்கள் என்பதை நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். நண்பர்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே மரணத்தை குறித்து பேசுகின்ற பொழுது அழகாக பேசுவான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் அதனுடைய மரணத்தை சுவைத்தே தீரும் என்பதாக அல்லாஹ் அழகாக சொல்லுவான்.
ஒவ்வொருவர்களும் அவருடைய மரணத்தை கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் அடைந்தே தீருவார்கள். இன்னும் அல்லாஹ் சொல்லுவான், மனிதர்கள் அவருடைய மரணத்தை கண்டு விரண்டு ஓடுகின்றார்கள், ஆனால் மரணம் அவர்களை வந்து அடைந்தே தீரும். அவர்கள் எவ்வளவு பெரிய கோட்டைகளிலே, எவ்வளவு பெரிய பாதுகாப்பான இடங்களிலே அவர்கள் இருந்தாலும் கூட அவர்களை மரணம் கண்டிப்பாக வந்து அடையும். அவருடைய தவணைகள் என்றுமே தவணைகள் முந்தவும் செய்யாது, பின்னவும் செய்யாது. குறித்த நேரத்திலே குறித்த இடத்திலே அவர்களுக்கான மரணம் கண்டிப்பாக வந்து சேரும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே அழகாக சொல்லுவான். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று மரணத்தை குறித்தான சிந்தனைகள் நம்மிடத்தில் இல்லை. மரணத்தை குறித்து நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். உலக வாழ்க்கையிற்கும் மரணத்திற்குமான சம்பந்தத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோமையானால் இந்த உலக ஆசைகள் நம்மிடத்தில் இருந்து குறைந்துவிடும். அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த பயபக்திகள் அதிகமாக ஆகிவிடும். அமல்களை குறித்தான சிந்தனைகள், அல்லாஹ்வை பற்றியான சிந்தனைகள், நாளை மறுமையினுடைய வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் நம்மிடத்திலே அதிகமாக வந்துவிடும். பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வார்த்தை மொழிகளிலே சொல்லுவார்கள், மனிதனுக்கு உபதேசம் செய்வார்கள். யுகத்தனின் ஹம்சன் கபல ஹம்சீர், ஒரு 5 விஷயத்திற்கு முன்னால் 5 விஷயத்தை நீங்கள் பொக்கிஷமாக கருதுங்கள், அதனை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் சொல்லுவார்கள். 5 விஷயங்களை, 5 விஷயங்கள் இருக்கின்றது. அந்த 5 விஷயத்திற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் முக்கியத்துவமாக கருத வேண்டும். அப்படி நாம் கருதவில்லை என்று சொன்னால் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழுவது வேஸ்டாக போய்விடும் என்பதாக அருமை நாயகம் அவர்கள் அழகாக எச்சரிக்கை செய்வார்கள். ஷபாபக கபல ஹரமிக்க, அருமை நாயகம் முதலாவது சொல்லுவார்கள், உங்களுடைய வயோதிகத்திற்கு முன்னால் உங்களுடைய வாலிபம், வயோதிகம் அடைவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளாது நாளை வயோதிகம் அடைந்ததற்கு பின்னால் நாம் எவ்வளவுதான் அமல்கள் செய்தாலும் அந்த அமல்கள் மரண நேரத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்ற அடியானுடைய பாவ மன்னிப்பை போல ஆகிவிடும். பெருமானார் சொல்லுவார்கள் அல்லவா, ஒருவன் காலம் முழுதும் பாவம் செய்வான், மரணம் நேரம் வருகின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே கையேந்துவான், யா அல்லாஹ், என்னுடைய இந்த வாழ்க்கையை நான் வேஸ்டாக ஆக்கிவிட்டேன், எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடு, அதிலே நான் நல்ல அமல்களை செய்து என்னுடைய வாழ்க்கையை உனக்கு பிடித்தமான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்கின்றேன் என்பதாக சக்கராத்திலே இருக்குகின்ற ஒரு மனிதன், மரணத்தை அடைய இருக்குகின்ற ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்குகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், உனக்கான கால அவகாசம் முடிந்து விட்டது, இதற்கு பின்னால் உனக்கு கால அவகாசங்கள் கொடுத்தாலும் நீ உலக வாழ்க்கையிலே நல்ல அமல்களை செய்ய மாட்டாய் என்பதாக சொல்லிவிடுவான். இது போன்றுதான் வயோதிகத்தை அடைவதற்கு முன்னால் அந்த வாலிபத்தை பயன்படுத்தாதவர்கள். இன்று நாம் வாழ்க்கையினுடைய வயோதிகம் அடைந்தவர்களை பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கையினுடைய வாலிபத்திலே உலகத்தினுடைய பொருளாசைகளுக்கு சம்பாதிப்பதற்காக ஓடிக்கொண்டே இருக்குகின்றார்கள். ஆனால் நாளை மறுமையினுடைய வாழ்க்கையினுடைய அந்த சம்பாத்தியத்தை சேர்க்காமல் விட்டுவிடுகின்றார்கள். வாலிபத்தை அடைந்திருக்கின்றவர்கள் நாளை செட்டில்மெண்ட் என்ற தன்னுடைய உலக வாழ்க்கையிற்கான செட்டில்மெண்ட்களை அமைத்துக் கொள்ளுகின்றார்கள். ஆனால் மறுமையினுடைய செட்டில்மெண்டை அமைத்துக் கொண்டார்களா என்று நாம் சிந்திக்குகின்ற பொழுது மிகவும் வேதனையான விஷயம். உலக ஆசைகளை, உலகத்திற்கான சம்பாத்தியத்துகளை சேர்த்து வைத்துக் கொள்பவர்கள், அது அழிகின்ற பொருள்களை சேர்த்து வைத்திருப்பவர்கள் நாளை மறுமையிலே அழியாத உலகிலே சென்று அங்கு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கான தயாரிப்புகளை சேர்க்காமல் வாழ்ந்து வருகின்றோம் என்பது இந்த காலத்திலே நாம் பார்க்கின்ற நிதர்சனமான உண்மைகள். அன்பர்களே, அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கேரளாவினுடைய நிலச்சரிவுகளை நாம் பார்த்தோம். அதற்கான சில விஷயங்களை எல்லாம் நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்குகின்றோம். நமக்கு கேரளாவினுடைய விஷயங்கள் நிறைய பாடங்களை சொல்லி தந்தாலும் இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு வைக்குகின்ற ஒரு முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? அந்த கேரளாவை முன்பு பார்த்ததை போன்று இன்று அந்த இடத்தை பார்த்தால் அது அப்படி அல்ல, முற்றிலுமாக அழிந்துவிட்டது. மக்கள் வாழுவதற்கு தகுதி இல்லாத நகரமாக ஆகிவிட்டது. பெரும் பெரும் பணங்களை சேர்த்து வைத்துக் கொண்டவர்கள்,
உலக ஆசைகளுக்காக, உலக சம்பாத்தியத்திற்காக தங்களுடைய வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக அர்ப்பணித்தவர்கள் கூட இன்று ஏழையாக அதனை அழித்து கொண்டு அடுத்தவர்களிடத்தில் கையேந்துகின்ற ஒரு நிலை, அவர்களுக்கு யாராவது உதவி செய்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் இதுதான் உலகத்தினுடைய வாழ்க்கை என்பர்களே. ஒரு கவிஞன் அழகாக சொல்லுவான், இதை சொல்லி நான் முடிக்குகின்றேன். ஒரு கவிஞன் அழகாக ஒரு கதை ஒன்று எழுதுவான். அந்த கதையிலே அவன் குறிப்பிடுவான், ஒரு மனிதன் ஒரு சிங்கத்திடம் மாட்டிக்கொண்டான். சிங்கத்திடம் மாட்டிக்கொள்கின்றான். சிங்கம் அவனை வேட்டையாடுவதற்கு துரத்துகின்றது. இந்த மனிதன் வேக வேகமாக ஓடிக்கொண்டு ஒரு மரத்திலே ஏறி விடுகின்றான். ஒரு மரத்திலே தன்னுடைய உயிரை காத்துக் கொள்வதற்காக ஏறி விடுகின்றான். சிங்கம் அவனை துரத்து வந்து அந்த மரத்தினுடைய அடிவாரத்திலே காத்து கொண்டிருக்கின்றது. இந்த மனிதன் ஒரு கிளையில் அமர்ந்து கொண்டு அந்த கிளையினுடைய ஆரம்பத்தை பார்க்கின்றான். அந்த கிளையினுடைய ஆரம்பத்திலே கரையான்கள் அந்த மரத்தை அரித்து கொண்டு வருகின்றது. கரையான்கள் அந்த மரத்தை அழித்து கொண்டே வருகின்றது. சிறிது நேரத்திலே அந்த கிளை உடைந்து கீழே விழுந்துவிடும். அவன் அந்த சிங்கத்திற்கு இரையாக ஆகிவிடுவான். அந்த நேரத்தை பார்க்கின்ற அந்த மனிதன் அடுத்த கிளையிற்கு மாறுவதற்காக முயற்சி செய்வதற்காக அடுத்த கிளையை பார்ப்பான். அடுத்த கிளையை பார்க்கின்ற பொழுது அந்த அடுத்த கிளையிலே ஒரு பாம்பு ஒன்று இவனை கொத்துவதற்காக எப்பொழுது இந்த கிளையிற்கு இவன் மாறுவான், அவனை எப்பொழுது நாம் கொத்தலாம் என்பதாக படம் எடுத்துக்கொண்டு ஒரு நாக பாம்பு ஒன்றே இருக்குகின்றது. இதனை பார்க்கின்ற அந்த மனிதன் அடுத்த கிளையிற்கும் மாற முடியவில்லை. இவனால் கீழவும் இறங்கிவிட முடியாது. கீழே இறங்கினால் சிங்கத்திடம் மாட்டிக்கொள்கின்றான். அடுத்த கிளையிற்கு மாறினால் பாம்பிடம் மாட்டிக்கொள்வான். இதே கிளையிலே அவனை இருக்க முடியுமானால் அவனை அந்த கரையான அந்த கிளையை அழித்து அவன் கீழே விழுந்து விடுவான். என்ன செய்வது என்று அறியாத அந்த மனிதன் கொஞ்சம் மேலே தலையை உயர்த்தி பார்க்கின்ற பொழுது மேல் கிளையிலே ஒரு தேனு கூடு ஒன்று இருக்கும். அந்த தேனிலிருந்து ஒரு சொட்டு தேன் வலிகின்ற பொழுது அந்த தேனை சுவைப்பதற்காக தன்னுடைய நாவை நீட்டுவான். அந்த தேனுடைய சுவையை சுவைத்து கொண்டு அந்த சுவையிலே மயங்கியவன் அந்த கிளையை பிடித்து கொண்டிருந்த கையை விட்டு விடுவான். கிளையிலிருந்து கீழே விழுந்து சிங்கத்திடம் மாட்டிக்கொள்வான். இந்த கதையை எழுதின அந்த கதையாசிரியர் கீழே குறிப்பிடுவார், நீங்கள் சிங்கம் என்று வைத்து கொண்ட அந்த சிங்கம்தான் அவனுடைய மரணம். அவனை துரத்தி வருகின்றது மரணம். ஒரு மனிதனை அவனுடைய மரண காலங்கள் துரத்தி வருகின்றது. அந்த கரையான் தான் அவனுடைய வாழ்நாள். அவனுடைய வாழ்க்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கொண்டே செல்லுகின்றது. அவனுடைய வாழ்க்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வயதிலிருந்து தொடங்கி அவனுடைய வாழ்க்கைகள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. எதனின் பக்கம்? மரணத்தின் பக்கம். அவனுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக அரிப்பட்டு கொண்டே இருக்குகின்றது. இதுதான் அந்த மரக்கிளை. மூன்றாவதாக சொல்லுவான் அந்த பாம்பு என்பது தான் கபரு குழி. அவனுடைய கபரினுடைய வாழ்க்கை அவனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அவனை விழுங்குவதற்காக, அவனை அடைவதற்காக அவனுடைய கபர் அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது அந்த பாம்பை போன்று என்பதாக சொல்லிவிட்டு தேனிற்கு அழகான உதாரணம் சொல்லுவான். அந்த மனிதன் சுவைத்த அந்த தேன் என்பது இந்த உலக ஆசை. அவன் இந்த உலக ஆசையை சுமந்ததின் காரணமாய் அந்த தேனுடைய ஒரு சொட்டை அவன் ருசித்ததின் காரணமாய் உலக ஆசையிலே அவன் மூழ்கிவிட்டான். மூழ்குவதின் காரணமாக அவன் அந்த கிளையை விடுகின்றான். அவனுடைய மரணத்தை அவன் அடைந்து விடுகின்றான் என்பதாக எழுதிவிட்டு சொல்லுவார். இதுதான் மரணத்திற்கும் அவனுடைய வாழ்க்கையிற்குமான அழகிய உதாரணம். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உதாரணம் நமக்கும் சேரும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டுமோ அதனை சேர்க்காமல் உலக ஆசையை நாம் எடுத்துக்கொண்டே செல்லுகின்றோம். உலக ஆசைகளுக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி வருகின்றோம். ஆனால் நமக்கு மறுமையினுடைய வாழ்க்கை என்று ஒன்று உண்டு. அதனை நாம் கொஞ்சம் யோசித்தோமே ஆனால் இந்த உலக ஆசை, இந்த உலகத்தினுடைய இந்த சுவை நமக்கு தெரியாமல் போய்விடும். அன்பிற்கிற சஹாபா பெருமக்கள் எல்லாம் இப்படித்தான் இருந்தார்கள். அல்லாஹ்வை அறிந்தார்கள், மறுமையினுடைய நிலையை புரிந்து கொண்டார்கள். இந்த வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். அந்த புரிதல் அவரிடத்திலே இருந்த அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சம், அவர்கள் மார்க்கத்தின் மீது வைத்திருந்த பற்று, இதுவெல்லாம் அவர்களை இன்று நாம் நல்லடியார்களாக ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுகின்ற ஒரு இடத்திலே அவர்களை சேர்த்திருக்கின்றது. அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணத்திற்கு
மரணத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் மத்தியிலே இதுதான் நிதர்சனமான உண்மை அன்பர்களே. இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானது அல்ல. கேரளாவிலே நாம் பார்த்தோம், சுமார் இதுவரை மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை 407ற்கு மேலாக இருக்குகின்றது. காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை 180 தாண்டி இருக்குகின்றது. இது கேரள மக்களுடைய அந்த இடத்திலே வாழ்ந்தவர்களுடைய நிலைப்பாடு. அந்த இடத்திற்கு பயணப்பட்டவர்கள், அந்த இடத்தை சுற்றி பார்க்க சென்றவர்கள், அவருடைய எண்ணிக்கை எல்லாம் காணாமல் போய்விட்டது. எத்தனை பேர்கள் வந்தார்கள், அந்த எண்ணிக்கை இல்லாமலே ஆகிவிட்டது. அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களை சிந்திக்க வேண்டும். வாழ வேண்டும் என்பதற்காக சேர்த்து வைத்த பொருள்கள் அவர்களை காப்பாற்றவில்லை. நாமும் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிற்காக, செட்டில்மெண்டிற்காக அதிகமாக சேர்த்து கொண்டே இருக்குகின்றோம். தொழுகையை விட்டுவிட்டு சேர்க்குகின்றோம். மறுமையிற்கான தயாரிப்புகளை விட்டுவிட்டு சேர்க்குகின்றோம். அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சத்தை விட்டுவிட்டு சேர்க்குகின்றோம். உலகத்தின் மீது உள்ள பேராசையிலே நாம் சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்குகின்றோம். ஆனால் இதுவையெல்லாம் விட்டுவிட்டு நாம் ஒரு நேரத்திலே இதையெல்லாம் விட்டுவிட்டு நாம் செல்ல இருக்குகின்றோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே அழகாக ஒரு வார்த்தையிலே சொல்லுவான், குல்லுமன் அடைகாப்பான். உலக வாழ்க்கையிலே உள்ள அனைத்தும் உலகம் முழுவதும் அழியக்கூடியதாகவே இருக்குகின்றது என்பதாக சொல்லுகின்ற பொழுது மலக்குமார்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுவார்கள். உலகத்திலே உள்ள பொருள்கள் எல்லாம் அழிகின்றது என்பதாக சந்தோஷப்படுகின்ற பொழுது நாம் அழிய மாட்டோம், நாம் மறுமையிலே இருக்குகின்றோம் என்பதாக கொஞ்சம் சந்தோஷப்படுவார்கள். அல்லாஹ் அடுத்த வசனத்தை இறக்குவான், துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வை தவிர மற்ற அனைத்தும் அழிந்துவிடும் என்பதாக சொல்லுகின்ற பொழுதுதான் அந்த மலக்குமார்களுக்கு கொஞ்சம் அறிவு வரும், நாமும் அழிந்து போவோம் என்பதை அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்பதாக அவர்கள் யோசிப்பார்கள். இன்றைக்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்குகின்றோம். கரையான அழித்த அந்த மரத்தினுடைய கிளையை போன்று நம்முடைய வாழ்க்கையினுடைய வாழ்நாட்கள் நம்மை அழித்து கொண்டே வருகின்றது. நாம் கொஞ்சம் மறுமையிற்கான தேடல்களை, மறுமையிற்கான வியாபாரத்தை நாம் கொஞ்சம் சேர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த உலகத்திலே குடும்பங்கள், பொருள்கள், வசதிகள் எல்லாவற்றையும் மனிதனுக்கு தருகின்றான். காரணம் ஒன்றே ஒன்று தான், நாம் இந்த உலகிலே வாழ்வதற்காக அல்ல. இன்னும் நிறைய பேர்கள் இப்படி நினைத்துக் கொள்வது, நான் சம்பாதிக்கின்றேன் என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நான் சம்பாதிக்கின்றேன் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, இது என்னுடைய பொருள் என்பதாக உலகத்தின் மீது உள்ள ஆசை நம்மை அடித்துக்கொண்டே செல்கின்றது. ஆனால் அல்லாஹ் இதுவெல்லாம் கொடுப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? நாளை மறுமையிற்கான சேமிப்புகளை இதன் மூலமாக நாம் எவ்வளவு சேமித்து வைத்தோம், நம்முடைய சொத்துக்களின் மூலமாக எத்தனை பேர்களுக்கு கொடுத்து தான தர்மத்தை நாம் சேர்த்துக் கொண்டோம், அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக எந்த அமலை நாம் சேர்த்துக் கொண்டோம், பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக எந்த நற்செயல்களை நாம் சேர்த்துக் கொண்டோம் என்பதை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட மனைவியோ, பிள்ளைகளோ, தாய் தந்தையர்களோ, குடும்பங்களோ, ஊர்களோ, சொத்துக்களை எல்லாவற்றிலேயும் அல்லாஹ் கொடுத்திருப்பது அவனை நாம் அதிலே நினைவு கூற வேண்டும். அவனை அதன் மூலமாக நாம் அடைந்து கொள்ள வேண்டும், பொருளாதாரத்தில் அடைந்து கொள்ள வேண்டும். மனைவியை அவளை தொழுக வைப்பதன் மூலமாக, மனைவி கணவனை தொழுக வைப்பதன் மூலமாக அவள் அல்லாஹ்வை அடைந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதன் மூலமாக நாம் அல்லாஹ்வை நினைவுபடுத்த வேண்டும், அல்லாஹ்வை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். ஆக உலக வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு கொடுத்தது அவனை நாம் அடைந்து கொள்வதற்காக மாத்திரம்தான் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அந்த மரணம் அடைவதற்கு முன்னால், நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவுகளை நாம் தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் நாம் நல்ல அமல்களை கொண்டு நல்லடியார்களாக அல்லாஹ்விடத்திலே ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.